உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திருப்பதி ஏழுமலையான் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் திருமலைக்கு வரலாம் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார். இதற்கு முன்பாக ஜெகன்மோகன் ரெட்டி வருவது தொடர்பாக சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த விவகாரம் கூறப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சீனிவாசன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். சீனிவாசன், இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் கூறியிருப்பது என்ன? நிச்சயமாக இன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு முன்னாள் ஆந்திர மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வருவதாக இருந்தது. இந்த பிற்பகலுக்கு பின்னர் அந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி, தற்போதுள்ள ஆந்திர மாநில அரசு திருப்பதிக்கு செல்வதை தடுக்குவதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறிய வார்த்தைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தற்போது பேசியுள்ளார். அப்போது பேசிய அவர், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கென தனி பாரம்பரியம் நடைமுறைகள் உள்ளது. திருமலைக்கு வர வேண்டாம் என ஜெகன்மோகன் ரெட்டியை தடுக்கவில்லை என்றும், இந்து மத உணர்வு புண்படுத்தப்பட்டுள்ளதால் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு மதத்திற்கும் தனி பாரம்பரியம் நடைமுறைகள் உள்ளதை நாம் மதிக்க வேண்டும் என்றும், திருமலை தேவஸ்தானம் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தாராளமாக திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கட்டாயம் வரலாம் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.